மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனை சாவடியில் இ-பாஸ் நடைமுறையால் ஏற்படும் வாகன நெரிசலை குறைக்க தானியங்கி ஸ்கேனருடன் பூம் பேரியரும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைப்பாதையில் கல்லாறு என்ற இடத்தில் இ-பாஸ் வாகன சோதனை சாவடியானது செயல்பட்டு வருகிறது. நீலகிரிக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை கருத்தில் கொண்டு இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் இந்த கல்லார் சோதனை சாவடியில் தானியங்கி கேமரா வசதியானது வருவாய்த்துறை மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீலகிரி வருவாய்த்துறை மூலம் இந்த நிகழ்வானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மிஷின் மூலம் இ-பாஸ் வாகனங்களுக்கு உள்ளதா என எளிதில் சோதனை செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே இந்த கவுண்டரில் கேமராக்கள் மாட்டப்பட்டுள்ளன. 2 பகுதிகளுக்குமே கேமராக்கள் மாட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை தடுக்கக்கூடிய வகையில் மேலே அந்த பூம் பேரியர் என்பதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வாகனங்கள், அதாவது ஒரே சமயத்தில் 2 வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு இந்த பூம் பேரியர் திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாகனங்களானது இந்த கேமராக்கள் மூலம் தானாக ஸ்கேன் செய்யப்படும். அப்படி ஸ்கேன் செய்யப்பட்டால் வாகனங்களுக்கு இ-பாஸ் உள்ளதா என கண்டறியப்படும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இங்கே பிடித்தம் அதாவது கிரீன் டேக்ஸ் என்ற ஒரு முறையும் நீலகிரிக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வசூல் செய்யப்படுகிறது. பசுமை வரியும் இந்த திட்டத்தின் மூலமாகவே பசுமை வரியும் தானாக ஃபாஸ்டேக் மூலம் வசூல் செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறையின் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது வரக்கூடிய வாரங்களில், அதாவது செவ்வாய் புதன் போன்ற வரக்கூடிய அடுத்த வாரத்தில் இந்த திட்டமானது பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், அப்படி இது கொண்டு வரும் பட்சத்தில் போக்குவரத்து சிக்கலின்றி எளிதாக வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்வதற்காக வசதியாக இருக்கும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.